ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இதே மாதிரி உங்களுக்கு பார்க் டொமைன் நேம் எரர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் யூஸ் பண்ணாலும் சரி, நான் சொல்ற அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எரரையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ரிலேட்டடான எந்த ஒரு வீடியோஸ்ல இருந்தும் மிஸ் பண்ணாம இருக்க. இந்த ப்ராப்ளம் எதனால ஏற்படுதுன்னா, உங்க வெப்சைட்ல இருக்க ஐபி அட்ரஸ்னால இருக்கலாம், இல்ல உங்க ப்ரௌசர் கேஷ் ஃபைல்ஸ்னால இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரவுட்டர்ஸ் உங்க கம்ப்யூட்டர் டிவைஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த வீடியோல எப்படி அதை கண்டுபிடிச்சு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஐபி அட்ரஸ்னால தான் ஏற்பட்டிருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கூகுள்ல டிஎன்எஸ் செக்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா dnschecker.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா example.com அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன்ல இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ என்னோட கிளைண்டோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க இருக்க சர்ச் பார் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்து எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஐபி அட்ரஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஐபி அட்ரஸும் உங்க ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட ஐபி அட்ரஸும் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சேமா இல்லைன்னா இந்த மாதிரி பார்க் டொமைன் நேம் எரர் வந்து உங்களுக்கு காட்டும். சரி, இது சேமா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஹோஸ்டிங் ப்ரொவைடருக்குள்ள போயிருங்க. ஹோஸ்டிங் ப்ரொவைடருக்குள்ள போனதுமே இந்த இடத்துல ஹோஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோஸ்டிங் ஆப்ஷன்ல மேனேஜ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட் பார்ல பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பிளான் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட எல்லா பிளான்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6272 அண்ட் 28117 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஐபி அட்ரஸும் இதுல பார்த்த ஐபி அட்ரஸும் ஒட்டுக்கான்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6272 இந்த ஐபி அட்ரஸும் அந்த ஐபி அட்ரஸ் சேமா இருக்கு. அதனால இந்த வெப்சைட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இந்த ஐபி அட்ரஸும் அந்த ஐபி அட்ரஸும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐபி அட்ரஸும் ஹோஸ்டிங்ல இருக்க ஐபி அட்ரஸும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். மறுபடியும் உங்க ஹோஸ்டிங் ப்ரொவைடருக்குள்ள போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல டொமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கோடாடியில டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி ஹோஸ்டிங்ல வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டை இந்த ஹோஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணதுனால அந்த ஆக்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்லேயே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த டொமைன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட டொமைன் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிஎன்எஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ ரெக்கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏ ரெக்கார்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐபி அட்ரஸும் உங்க ஹோஸ்டிங்ல இருக்க ஐபி அட்ரஸும் சேமான்னு பார்த்துக்கோங்க. அப்போ டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இல்லை ஐபி அட்ரஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா உங்க ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல கிளிக் எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ண வாட்டி ஒரு 2 to 3 hours வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண வாட்டி மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் இந்த டிஎன்எஸ் செக்கர்ல வந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் உங்க யூஆர்எல் போட்டு சர்ச் பண்ணுங்க. இப்போ உங்க ஐபி அட்ரஸும் இங்க இருக்க ஐபி அட்ரஸும் சேமா இருக்கான்னு பாருங்க. அப்படி சேமா இருந்துச்சுன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டா பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் உங்களோட வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அந்த பார்க் டொமைன் நேம்ங்கிற எரர் வந்து போயிருக்கும். அப்படி கிளியர் ஆகணும்னா உங்க பிரவுசரோட கேஷ் ஃபைல்ஸையும் ஹிஸ்டரியும் கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே கிளியர் பண்ணிட்டு 2 to 3 ஹவர்ஸ்ல ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கன்னா ஒரு விபிஎன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதர் கண்ட்ரியில ரன் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாருங்க. அப்படி ஓபன் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுடைய ஐபி அட்ரஸ் ப்ராப்ளம் கிடையாது. உங்க பிரவுசர்ல இருக்க கேஷ் ஃபைல்ஸோ இல்ல கம்ப்யூட்டர்ல இருக்க கேஷ் ஃபைல்ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்க வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க வைஃபையோட ரவுட்டர் வந்து ரீசெட் பண்ணுங்க. அப்படி பண்றதுனாலே உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எது பண்ணி ஒர்க் ஆகவே இல்லைன்னா உங்க ஹோஸ்டிங் ப்ரொவைடரை கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஆனா எனக்கு இந்த பிரவுசரோட கேஷ் ஃபைல்ஸை கிளியர் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ண உடனே இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி எதுவுமே ஒர்க் ஆகலனா மட்டும் உங்க ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை ஃபைன் பண்ணுங்க.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வெப்சைட் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ்ல இருந்தோ மிஸ் பண்ணாம இருக்க.